LinkedIn Sales Navigator my experience என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்டெப்ஸ் LinkedIn Sales Navigatorல நான் அணுகிற அந்த ஸ்டெப்ஸ் டோட்டலி இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் தம்ப்நெயில்ல LinkedIn Boolean search அப்படின்னு வைக்க போகிறேன். ஏன்னா லிங்க்டின்ல பூலியன் சர்ச் ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் அதை பற்றியான ஒரு அவேர்னஸ்க்காக லிங்க்டின் பூலியன் சர்ச் அப்படின்னு தம்ப்நெயில்ல இருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியான ஒரு விஷயம் அபவுட் லிங்க்டின் சேல்ஸ் நேவிகேட்டர். லிங்க்டின் சேல்ஸ் நேவிகேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹோம் இருக்குங்க, அக்கௌண்ட்ஸ் இருக்கும், லீட்ஸ் இருக்கும், மெசேஜிங் அப்படின்றது இருக்கும், அதுக்கப்புறம் அட்மின் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அக்கௌண்ட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, கம்பெனிஸ் சம்மந்தப்பட்டது. லீட்ஸ்ன்றது பீப்புள் சம்மந்தப்பட்டது. நம்ம ஒரு க்ரௌடு, ஒரு பீப்புள், ஹியூஜ் பீப்புளை அப்ரோச் பண்ணுறோம். அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பொட்டென்ஷியல் பீப்புள், ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்கள மட்டும் தனியாக எடுத்து அவங்கள லீட்ஸாக சேவ் பண்ணி அந்த லீட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நாம் கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை பிட்ச் பண்ணுறோம். நம்ம என்ன எதுக்காக நம்மளுடைய அங்கே வந்திருக்கோமோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சேல்ஸ் நேவிகேட்டர் போயிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் ஒரு சர்ச் ஃபீல்டு வச்சுருப்பாங்க. அதில் நம்மளுடைய கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணுறோம். அந்த கீவேர்ட்ஸை சேவ் பண்ண சேவ்டு சர்ச்சஸ் அப்படின்னு ஆகிடுது. அப்படி சர்ச் பண்ணும்போது லாட் ஆஃப் பீப்புள் வில் பி தேர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபில்டர்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் நம்ம சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும். எனக்கு பிடிச்ச 2 விஷயம் என்னென்னா ஜாப் டைட்டில் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்ஸ், என்ன இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு க்ரௌட்லேருந்து உங்களுக்கு நேரோ ஆகி ரிசல்ட்ஸ் குறைவான பீப்புள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் லீட்ஸாக அதுக்கப்புறம் சேவ் பண்ணலாம். ஒரு லிஸ்ட்டில் லீட்ஸாக சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் ஆகாதவங்களுக்கு நீங்கள் இமெயில் கிரெடிட் மெசேஜஸ் கூட அனுப்பலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லிங்க்டின் பூலியன் சர்ச். பூலியன்ஸ் அப்படின்னும்போது அண்ட், ஆர், நாட், ஓகேங்களா, பரந்தசிஸ், ஓகேங்களா, ப்ராக்கெட்ஸ்குள்ளே போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பூலியன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கீவேர்டு, அந்த 2 கீவேர்டும் அதில் இருக்கணும் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணலாம். ஒரு கீவேர்டு இருக்கணும், இன்னொரு கீவேர்டு இருக்கக்கூடாது அப்படின்னா கீவேர்டு இருக்கணுன்றதை போட்டுட்டு என்ன கீவேர்டு இருக்கக்கூடாதோ அதுக்கு முன்னாடி நாட்ன்றது போடலாம். 2 கீவேர்டுமே அதில் இருக்கணும் அப்படின்னா அண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அண்டு, ஆர், நாட் எல்லாம் பார்த்திங்கன்னா கேப்ஸில் தான் யூஸ் பண்ணணும், ஸ்மாலில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது நீங்கள் லீட்ஸ் சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக சர்ச் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவும். ஆனால் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களான்றது எனக்கு முன்ன சொன்ன மாதிரியே ஒரு டவுட்டு, ஒரு கொஸ்டின் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், பூலியன் சர்ச்ன்றதை யூஸ் பண்ணுங்கள். இதை பற்றியான விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டுன்றது பெரும்பாலும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன்னா அண்டுன்றது உங்களுடைய ரிசல்ட்ஸை ரொம்பவுமே சுருக்கிடும். அதனால் ஆர் யூஸ் பண்ணலாம், தேவைப்படுற இடத்துல நாட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்வெர்டட் கமாக்குள்ளேயும் போடலாம் ஃப்ரேஸ். அது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கீவேர்டை இருக்கணுன்ற மாதிரி கணக்கு. ஸோ இந்த மாதிரி பூலியன் சர்ச் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஜாப் டைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஷோ பண்ணுற ஜாப் டைட்டில் தான் நீங்கள் எடுக்கணும்னு இல்லை. நீங்களே கஸ்டமாக இந்த வேர்ட்ஸ் ஜாப் டைட்டிலில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேர்டை நீங்கள் கூட போடலாம். அது கூட அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், சேவ்டு லீட்ஸ். அதை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறது சில சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 20 லீட்ஸை சேவ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அந்த சேவ் பண்ண லீட்ஸே அங்கே ஷோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த லீட்ஸ் எனக்கு அங்கே ஷோ ஆகக்கூடாதுன்னா அந்த சேவ்டு லீட்ஸை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபில்டர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அது போயிடும். ஸோ இந்த மாதிரி இது யூஸ் பண்ண உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அந்த லிங்க்டின் சேல்ஸ் நேவிகேட்டரில் அந்த ஹோம் பேஜில் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா உங்களுடைய கனெக்ஷன்ஸ், உங்களுடைய லீட்ஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அது அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், லீட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள்
ஹோம் பேஜில் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எனக்கு அக்கௌண்ட்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்கணும், இல்லை லீட்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலர்ட்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னா ரியல் டைம் அலர்ட்ஸ் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி ஹேஷ்டேக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுதாங்க லிங்க்டின் பற்றியான என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். லிங்க்டின் சேல்ஸ் நேவிகேட்டர் கோர் அதை பற்றியான என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் பூலியன் சர்ச் என்றதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய லீடை சர்ச் பண்ணும்போது. அண்ட் ஆர் நாட் பேரந்தசிஸ் அண்ட் இன்வெர்டட் கமாக்குள்ளே போடுறது எக்ஸாக்ட் சர்ச், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை நான் மெயினாக இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ்.